ஹாய், நான் தாங்க உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் பிரியாணி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மொத்தம் இந்த வாரம் எத்தனை பேர் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா 16 பேர் வந்திருக்காங்க. 16 பேர் வந்திருக்காங்க. பட் ஏன்னா நம்ம லாஸ்ட் வீக் நிறுத்திட்டோம் இல்லையா, அதனால் ரொம்ப கொடுக்க முடியல. 50 பேர் கேட்டாங்க. அவ்வளோ பேர்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு 12-13 பேருக்கு சொன்னேன். கொஞ்சம் அப்படி இப்படி மிஸ் ஆகி 16 பேர் வந்திருக்காங்க. யார் யார் வந்திருக்காங்கன்றதை பார்ப்போம். காளிதாஸ் சார் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காரு. கணேஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து வந்திருக்காரு. அதே போல் முகமது சார் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. பரணிதரன் வந்து ஈரோடுலேருந்து வந்திருக்காரு. ஜெயபிரகாஷ் சார் சேலத்துலேருந்து வந்திருக்காங்க. இன்னும் இது பேர்லாம் அப்படி நிற்கிறாங்க, ஏன்னா அவங்களாம் வீடியோவில் வரல. ஸோ இந்த 6 பேர் இருக்காங்க. மொத்தம் 16 பேருக்கு பண்ணுறோம். நான் ட்ரைனிங் ஆரம்பித்தே இதுதான் பெரிய பேட்ச். எப்படி வருதுங்கிறத, எப்படி பண்ண போகிறோங்கிறதெல்லாம் போக போக பார்ப்போம். என்ன கொஸ்டின் கேட்டார்னா, உங்ககிட்ட கொரியன் ஸ்டவ் இருக்குது, அதனால் இந்த டைமிங்லாம் வைக்கிறீங்க, எங்கள்கிட்ட ஒத்த அடுப்பு தான் இருக்குது, நாங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டார். அதுக்கான பதில் சொல்கிறேன். சிக்கன் கொட்டிட்டீங்க, அளவு தண்ணி கொடுத்துட்டீங்க, லெமன் கொடுத்துட்டீங்க, ப்ராசஸ் ஓவர். அப்போது நீங்கள் ஒத்த அடுப்பாக இருக்குது, லோட்டஸ் பர்னராக இருக்குன்னா மசாலாவை கீழே இறக்கிட்டு கல் தூக்கி மேலே வைக்கிறீங்க, அதாவது தோசைக்கல்ல. அது மேலே திரும்பியும் மசாலா தூக்கி வைக்கிறீங்க. கல் சூடாகி மசாலா சூடாகிறதுக்காக ஃப்ளேமை ஹையில் வைக்கிறீங்க. ஒன்ஸ் எப்போ உங்களுக்கு அந்த கல் சூடாகுதோ, சூடான பின்னாடி மசாலா கொதிக்கும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க. ரைஸ் வடிக்க போகக்கூடாது. ஒன்ஸ் மசாலா கொதிச்சிருச்சு, சிம் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா அரிசி வடிக்க போகிறோம். வடித்த அரிசி இதில் சேர்க்கறதுக்கு 1 நிமிஷம் தான் டைம் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், வடித்த உடனே வேகமாக வந்து மசாலாவை திரும்பி ஹீட் பண்ணுறோம். அப்போ தலைன்னு கொதிக்குது. கொதிக்கிறச்ச ரைஸை கொண்டு வந்து சேர்க்குறோம். அந்த மாதிரி சேர்த்து தம் பண்ணிங்கன்னா தான் பிரியாணி எப்படி வரும், ஃபினிஷிங் அழகாக வரும். நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருப்பீங்க, இந்த சூடு வைக்க மறந்துருப்பீங்க, வடித்த வேகத்தை கொண்டு வந்து கொட்டி தம் பண்ணுவீங்க. செக் பண்ணுறதுக்கு இப்படி ரைஸை தள்ளி பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடி வரும். அதை நானே இப்போ மறந்துட்டு இருந்தேன், விட்டுட்டு இருந்தனாலும் தண்ணி வரதான் வரும். அதாவது சமையலை வந்து யார் செஞ்சாலும் தப்பு பண்ணால் தப்பு தான் நடக்கும். பேசுங்கிற ஜல்னா தப்பாக தான் வரும். கரெக்டாக ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நல்லா வரும். உங்களுக்கு டவுட் கிளியரா? அப்புறம் என்னது, அரிசி கொட்டிட்டீங்க, 27 நிமிஷம் வச்சுருக்கீங்க. 27 நிமிஷம் இந்த 2 நிமிஷத்தில் ஆவி வந்துச்சா அதில் வருமானா அதில் மீடியம் ஃப்ளேம் வைங்க. ஆவி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஆவி வந்தோடனே சிம் பண்ணிக்கிறங்க. அப்புறம் அலாரம் அடிச்சோன்னா ஆஃப் பண்ணிங்க. முடியாது, கவனிங்க. ஒரு ட்ராப் தண்ணி கூட இல்லை. விறகடுப்பில் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். செக் பண்ணிக்கிடுவோம். சரிதா, லென்த் வந்துருக்குங்கிறத செக் பண்ணிங்க. ஓகே, இந்த மாதிரி வந்தால் அப்போ நமக்கு கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். பிரியாணி போட்ட உடனே சேல்ஸுக்கு எடுக்கக்கூடாது. 1/2 hour ரெஸ்ட் விட்டு தான் கொடுக்கணும். 300 பிரியாணி 11:30 மணிக்கு கொடுக்கணுமா, அதுக்குள்ளே நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடை ஃபுல்லாக கூட்டமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. எல்லாருமே கஸ்டமராக காலையில் 9 மணிக்கலான்னு மொத்த பேரும் ட்ரைனிங் வந்தவங்க தான். அதை நடுவில் ஒரு வாரம் நம்ம நிறுத்திட்டோம்ல, அது பெண்டிங் ஆகிடுச்சு. பொங்கலுக்கு கூட வச்சுருந்துருக்கலாம். நான் தான் சரி வருஷம் ஃபுல்லாக சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறோம், ஒரு நல்ல நாள் கெட்ட நாளாச்சும் போய் பிள்ளைங்களோட கொண்டு போயிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.